பார்க்க போகும் தொகுப்பு இறந்த காலம், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒரு வினை அல்லது செயல் ஏற்கனவே நடந்து முடிந்திருந்தால் அதனை இறந்த காலம் என்று அழைப்போம். ஐ வாஷ்ட் த க்ளோத்ஸ் லாஸ்ட் ஈவினிங். நேற்று மாலை நான் என் துணிகளை துவைத்தேன். லாஸ்ட் இயர் ஐ won a race. சென்ற வருடம் நான் ஒரு பந்தயத்தில் ஜெயித்தேன். ஒரு வரலாற்று சம்பவம் அல்லது கதையை பற்றி பேசும் பொழுது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். உதாரணத்திற்கு, இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 1947. இந்தியா 1947 வருடம் சுதந்திரம் பெற்றது. The lion caught the mouse. சிங்கம் எலியை பிடித்து விட்டது. சிம்பிள் பாஸ்ட் பாசிட்டிவ் வடிவம் நேர்மறையான வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சிம்பிள் பாஸ்ட் நெகட்டிவ் வடிவம் எதிர்மறையான வாக்கியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. லாஸ்ட் இயர் ஐ won a race. சென்ற வருடம் நான் ஒரு பந்தயத்தில் ஜெயித்தேன். பாசிட்டிவ். லாஸ்ட் இயர் ஐ did not win a race. சென்ற வருடம் நான் பந்தயத்தில் ஜெயிக்கவில்லை. நெகட்டிவ். சிம்பிள் பாஸ்ட் பாசிட்டிவ் வாக்கியம் உருவாக்க வேண்டும் என்றால் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது வினையை உபயோகிக்க வேண்டும். ஐ completed my homework yesterday. சிம்பிள் பாஸ்ட் நெகட்டிவ் வாக்கியம் உருவாக்க வேண்டும் என்றால் did not என்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அதன் கூடவே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அதாவது வினையை பயன்படுத்த வேண்டும். ஐ did not complete my homework yesterday. வினை to be, அதாவது இருக்கும் என்று பொருளை தந்தால் was அல்லது were பயன்படுத்த வேண்டும். சப்ஜெக்ட் பிளஸ் வினையை செய்பவர் ஒருவரானால் was அல்லது ஒருவருக்கும் மேற்பட்டவரானால் were. I was a naughty boy in my childhood. என்னுடைய சிறுவயதில் நான் குடும்பத்தனமான சிறுவனாக இருந்தேன். They were in the park last evening. சென்ற மாலை அவர்கள் அனைவரும் பூங்காவில் இருந்தார்கள். கவனிக்கவும், யூ என்று ஒருவரை குறிப்பிட்டாலும் வேர் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். இன்று நாம் இறந்த கால சம்பந்தப்பட்ட வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம்.